ரகண பவச ரர 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 ர ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண பீரா நமோ நம திபவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதிசக்தி வாய்ந்த ஆடி கிருத்திகை வழிபாட்டு முறையை செய்முறை விளக்கத்தோடு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக முருகனுக்கு சிறப்பான நாட்கள் அப்படின்னா நம்ம மாதந்தோறும் வருகிற சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர நம்ம பங்குனி உத்திரம், தைப்பூசம் இது மாதிரி சிறப்பான நாட்களும் உண்டு. இந்த கிருத்திகையில் தை மாதம் வரக்கூடிய கிருத்திகைக்கும் ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகைக்கும் அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திர வழிபாடு முருகப்பெருமானை நம்ம முன்னிலை நிறுத்தி வழிபாடு செஞ்சாலும் முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த வழிபாட்டு முறையை நம்ம கடைபிடிக்கிறோம். முருகனுடைய பெற்ற தாய் பார்வதி தாயாராக இருந்தாலும் அவரை வளர்த்தது எல்லாம் இந்த 6 கார்த்திகை பெண்கள் தான். பிறகு பார்வதி தாயார் 6 குழந்தைகளையும் ஒரு உடலாக்கி 6 முகங்களுடன் முருகப்பெருமானை மாற்றினார். தன் தாயார் பார்வதி தாயிடமிருந்து பெற்றுக்கொண்ட வேலை வைத்து வெற்றிவேலாக்கி முருகப்பெருமான் திருச்செந்தூர் சூரபத்மனை அழித்து அந்த இடத்துல வெற்றி கண்டார். அதனால இந்த ஆடி மாதம் பொதுவாக அம்மனுக்கு உரிய மாதம், பராசக்தி தாயாருக்கு உரிய மாதம். இந்த ஆடி மாதத்தில் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற இந்த ஆடி கிருத்திகை அதிசக்தி வாய்ந்த தினம். இந்த தினத்தில் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். எவ்வளவு சிறப்புகள் பொருந்திய இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு கண்டிப்பாக வீடுகளில் எல்லாருமே பார்வதி தாயாரையும் முருகப்பெருமானையும் ஒரு சேர்த்து வழிபாடு செய்யும்போது நம்ம வேண்டுதல்கள் அனைத்தையும் தாயாரும் முருகப்பெருமானும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. வழிபடக்கூடிய நாள், நேரம், வழிபடும் முறைகள், நெய்வேத்தியங்கள் பற்றி பார்க்கலாம். இப்போ வழிபடக்கூடிய நாள் அப்படின்னா இந்த வருஷம் ஆடி கிருத்திகை 2 நாட்களில் இருக்குது. திங்கட்கிழமை 29ஆம் தேதியும் இருக்குது, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் இருக்குது. நீங்கள் எந்த நாளில் வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளில் முருகப்பெருமான வீடுகளில் வழிபாடு செஞ்சுக்கலாம். ஒரு முறையான ஆடி கிருத்திகை விரதம் இருக்கணும் அப்படின்னா முன்னாடி நாள் பரணி நட்சத்திரம் அன்னைக்கே நம்ம மதியத்திலிருந்தே உபவாசம் மேற்கொண்டு விரதத்தை ஆரம்பிச்சிருவோம். மறுநாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் மதியம் தளிகை போட்டு இலை போட்டு முருகப்பெருமான வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு நம்மளுடைய விரதத்தை முடிச்சுப்போம். இப்படி தான் கிருத்திகை விரதத்தை நம்ம மேற்கொள்ளணும். இந்த முறையை உங்களால் பின்பற்ற முடியும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 நாட்கள் உபவாசம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூக்கள் போட்டு முருகனுடைய விக்கிரகமோ வேலோ இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் உங்களுடைய விருப்பம். 6 பொருட்கள் வைத்து பண்ணலாம், இல்லை 1 பொருட்கள் வைத்து பண்ணலாம். அது உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அப்படி செஞ்சுக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய அபிஷேகத்திற்கு தேன் கொண்டு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு வழிபாட்டில் தேன் அவ்வளோ நல்லது. ஏன்னா முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப பிடிக்கும். அப்படின்றனால நம்ம அபிஷேகத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். நெய்வேத்தியம் வைக்கும் போதும் தினைமாவு தேனும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் சாப்பிடாம மதியம் மட்டும் நீங்கள் இலை போட்டு முருகனுக்கு படைச்சிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய சூழ்நிலையையும் உங்களுடைய உடல்நிலையையும் பொறுத்தது. வழிபடும் சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 29ஆம் தேதி மதியம் 2:41 30ஆம் தேதி 1:45 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இதனால் இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வழிபாட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை வழிபடுறீங்க அப்படின்னா மதியம் 1:40 முருகனுக்கு இலை போட்டு நீங்கள் படைச்சிடணும். பரணி நட்சத்திரத்துலேருந்தே விரதம் இருக்கிறவங்க நடுவில் ஏதாவது நீர் ஆகாரங்களை எடுத்துக்கிறது நல்லது. உங்களால் ஃபுல்லாக இருக்க முடிஞ்சால் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கணுன்றவங்க இருங்க. முடியாதவங்க ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது குடிச்சுக்கலாம். ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகனுக்கு நம்ம வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், பழங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் செஞ்சுக்கலாம். அதிலையும் முருகனுக்கு தேனும் தினைமாவும் அவ்வளோ பிடிக்கும். அதனால் சும்மா தினைமாவில் தேன் ஊற்றி நீங்கள் அதை லட்டு மாதிரி வச்சு கூட முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சுக்கலாம். இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா 2 வெற்றிலை, வாழைப்பழம், பாக்கு வச்சு நீங்கள் வழிபட்டுக்கலாம். வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம். முருகனுடைய வழிபாட்டில் ஷட்கோண தீப வழிபாடு ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது. அதனால் நீங்கள் அன்றைய தினத்தில் ஷட்கோண
கோலம் போட்டு அதில் 6 அகல் தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த 6 அகல் தீப வழிபாடு அவ்வளோ பலனை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 6 அகல் தீபத்திலையும் நம்ம நெய் ஊற்றி வழிபாடு செய்கிறது தான் அதி விசேஷம். நம்மளுடைய பலன்கள் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். அதனால் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. 6 விளக்குலேயும் நெய் ஊற்ற முடியல அப்படின்னாலும் ஒரு விளக்குலையாவது நெய் ஊற்றிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோலேயே நான் ஷட்கோண கோலம் எப்படி போடுறது அப்படின்னு காட்டியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க தெரியாதவங்க. எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் தீபம் தூபம் நெய்வேத்தியம் அதற்கப்புறம் மந்திரங்கள் சொல்லணும். அன்றைய தினத்தில் நம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன அப்படின்னா வேல்மாறல், வேல் விருத்தம், மயில் விருத்தம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, அதே மாதிரியே கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் அப்படின்னு உங்களுக்கு என்ன முருகனுடைய மந்திரங்கள் தெரியுதோ அதை பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எதுவுமே தெரியல அப்படின்னா 108 முறை ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நம்ம அன்றைய தினம் முழுக்க உச்சரிக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பூஜை செய்கிறதுக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை வேண்டிய வண்ணமே முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்களுக்கு பதவி உயர்வு வேணும், அரசாங்க வேலை வேணும், குழந்தை பிறக்கணும், திருமணம் நடக்கணும், இப்படி என்ன வேண்டுதல் நீங்கள் கேட்குறீங்களோ இது மட்டும் கிடையாது. பல நாட்களாக சில நிலங்கள் விற்கப்படாமல் இருக்குது அப்படின்னாலும், நீங்கள் ஒரு இடம் வாங்கணும், உங்களுக்காக ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும், ஏதாவது நீதிமன்றம் வழக்கு இதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு வெளிவர முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்கள் வழிபாட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இது மட்டும் கிடையாது, கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது அவ்வளோ சிறப்பு. அதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும்போது உள்ளன்போடு மனமுருகி முருகப்பெருமான உண்மையாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். உங்களால் போய் முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுக்க முடியல, காவடி எடுக்க முடியல, அழகு குத்த முடியல அப்படின்னு இது மாதிரி எதுவும் செய்ய முடியல அப்படின்னாலும் வருத்தப்படாதீங்க. இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வழிபாடு செய்கிறது ஆண்டு முழுவதும் கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபட்ட பலனை நமக்கு முருகப்பெருமான் தந்தருளுவார். அதனால் இந்த ஆடி கிருத்திகை அதிசக்தி வாய்ந்த சிறப்பு பொருந்திய தினம். இந்த தினத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையான முறையில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதற்கான பலனை கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பாரு. இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை பெண்கள் மட்டும் தான் வழிபடணும் அப்படின்னு இல்லை, ஆண்களும் வழிபாடு செய்யலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வழிபாடு செய்யுங்க. மிகவும் சிறப்பு பொருந்திய திருச்செந்தூரில் ஆடி கிருத்திகை 30ஆம் தேதியும் திருத்தணி கோவிலில் 29ஆம் தேதியும் கடைபிடிக்கப்படுது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் எந்த தினத்தில் கிருத்திகை வழிபாடு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே நடக்கிற பூஜையிலையும் பங்கேற்று விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.